ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி சுவையான சர்க்கரை அதிரசம் செய்ய போகிறேன். அகிலா சுரேஷுங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர் பச்சரிசியை தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் மேலே ஒரு 15 நிமிஷம் உலர போடணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அரிசியை நல்லா போட்டு அரைச்சி எடுத்துடணும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதை நான் சர்க்கரை கூட சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கரை பாகு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் 3/4 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அது கூட 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி எல்லாமே ஒரே டம்ளரில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் சர்க்கரை, 1/4 டம்ளர் தண்ணி. பக்கத்துலேயே ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுருக்கேன். பாகு தண்ணியில் விட்டு செக் பண்ணணும், அதுக்கு வச்சுருக்கேன். இப்போ பாகு இதில் ஃபஸ்ட்டு டைம் விட்டு பார்த்தேன். அது அப்படியே தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இப்படி இருக்கக்கூடாது. இப்பயும் திரும்பி அப்படியே கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த சக்கரைப்பாகை தண்ணியில் விட்டோன்னா முத்து மாதிரி கரையாமல் இருக்கணும். இப்போ நல்லா முத்து மாதிரி கரையாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சரிசி மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இதை செய்யும்போது ஹெல்ப்புக்கு கூட ஒரு ஆள் வச்சுக்கோங்க. ஒருத்தர் இந்த மாவு போடும்போது இன்னொருத்தவங்க இதை மிக்ஸ் பண்ணலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் செய்கிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. அப்போ தான் அதிரசம் நல்லா வரும். இப்போ 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா தட்டிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணும். ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி அது மேலே ஒரு சின்ன பால் எடுத்து வச்சு நல்லா மெலிசாக தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். அதிரசம் செய்கிறதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இதை வெளில எடுத்துடணும். இதே மாதிரி எல்லா அதிரசமும் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா அதிரசமும் செஞ்சு முடிச்சிட்டேன். நான் இன்றைக்கி கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். இந்த தீபாவளிக்கு நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.